பைசன் படத்தோட நெஜ வில்லன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அது யாருன்னு நான் சொல்றேன். இது என்னோட ஒரு ஃபன்னான இன்டர்பிரிட்டேஷன் தான். சும்மா என்னன்னு கேளுங்க. அந்த வில்லன் வேற யாரும் இல்ல, பசுபதி தான். நீ என்ன சொல்ற? என்னடா பசுபதின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? அதுக்கு ரீசன் இருக்கு. கிட்டான் கபடி விளையாடுறதுக்கு தடையா இருக்கிறதே பசுபதி தான். கிட்டானா ஊர் டீம்ல சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஊர் டீம் கேப்டனுக்கும் பசுபதிக்கும் பிரச்சனை. அதனால கிட்டானை சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ கிட்டான் ஊர் டீம்ல விளையாடுறதுக்கு காரணம் பசுபதி. கிட்டானோட பிடி சார் கிட்ட அவனுக்கு கபடி வேண்டான்னு சொல்றது யாரு? பசுபதி. ஒரு நாள் பஸ்ஸில் போகும்போது பிரச்சனை ஆகிடும். அதனால கிட்டாங்கிட்ட சத்தியம் வாங்குவார் பசுபதி, இனிமே நீ கபடி விளையாடக்கூடாதுன்னு. ஆக்சுவலாக பார்த்தா அந்த சண்டை ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமே பசுபதி ஆளையாக தான் இருக்கும். அவர் தான் ஃபர்ஸ்ட் மேலே கை வைப்பார். அதனால தான் ஆப்போசிட்டில் இருக்கவன் பசுபதியை அடிப்பான். எந்த பையன் தான் அவங்க அப்பாவை அடித்தா அமைதியாக இருப்பான். அதனால தான் த்ருவ் திரும்ப அடிப்பான். கடைசியில் பசுபதி சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்து முடிப்பார், நீ கபடி விளையாடக்கூடாது சத்தியம் பண்ணுன்னு. அகைன் இங்கே கிட்டான் கபடி விளையாடுறதுக்கு தடையாக இருக்கிறது யாருன்னா பசுபதி. கிட்டானும் ராணியும் ஒன்னா இந்த விஷயத்தை தெரிஞ்ச ராணியோட அண்ணா கிட்டான் வீட்டுக்கு போயிட்டு பசுபதி கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அந்த சண்டையில ஃபர்ஸ்ட் மேல கை வச்சது யாருன்னா பசுபதி. அதனால திருப்பி அடிப்பாரு ராணியோட அண்ணன். அதனால தான் கிட்டான் இந்த சண்டைக்குள்ள வருவான். ஸோ அகைன் கிட்டான் திரும்ப சண்டை போடுறதுக்கான காரணம் வேற யாரும் இல்ல, பசுபதி. ஒரு நாள் நைட் கிட்டானையும் பசுபதியும் ஆளுங்க சுத்து போட்டுருவாங்க. அப்போ கிட்டான கையில பொருள் ஏதாவது எடுன்னு சொன்னது பசுபதி. அந்த சண்டையில தான் கிட்டானோட கை உடஞ்சிரும். பொருள் எடுத்து சண்டை போடாம அங்க அத்தனை பேர் இருக்காங்க, கண்டிப்பா நம்மளால அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருந்தா அவனோட கை உடஞ்சிருக்காது. பட் பொருள் எடுத்து சண்டை போட வச்சது அகைன் பசுபதி. ஊர்ல இருந்து கிளம்பும் போது போலீஸ் கிட்ட மாட்டிப்பாங்க பசுபதியும் கிட்டானும். அப்போ கிட்டான் யாருன்னு உண்மையை சொல்லியிருந்தா போலீஸ் விட்டுருப்பாங்க. அங்க தேவையில்லாம ஒரு பொய்யை சொல்லி அங்க ஒரு சண்டையை உருவாக்குனதும் பசுபதி தான். இந்த மாதிரி படம் ஃபுல்லா கிட்டானுக்கு கபடி விளையாட தடையா இருந்தது, கிட்டான சண்டைக்கு இழுத்து விட்டதுன்னு எல்லா வேலையும் பார்த்ததே பசுபதி தான். பசுபதி மட்டும் இல்லாம இருந்திருந்தா கிட்டான் ஈஸியா கபடி விளையாடி மேல வந்திருப்பான், எந்த தடையுமே இல்லாம. ஸோ படம் பார்க்கும்போது இது எல்லாமே எனக்கு தோணுச்சு, ஒரு பக்கம் பசுபதி தான் கிட்டானுக்கு இன்டைரக்ட் வில்லனாவே இருந்திருக்காருன்னு.